ஒருவேளை நண்பர்களோடு சேர்ந்து இந்த பழக்கம் ஆரம்பித்திருந்து இதை விடக்கூடாத முடியாத பட்சத்தில் இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய சக நண்பர்களும் சக தோழர்களும் தன்னோடு இருக்கிறவங்க தவறான வழியில போனாலும் இந்த வழியில போகாதடா, நம்ம அம்மா அப்பா நம்மளை நம்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க, ஆசிரியர்கள் அன்றாட நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறாங்க. இந்த போதையினால நமக்கு என்ன பயன் இருக்கு? போதை போடுவதனால ஏதாவது ஒரு சின்ன பயம் இருந்தா ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். படித்து வரக்கூடிய பையங்கள் ஆனாலும் சரிதான், மாணவர்கள் மாணவிகள் ஆனாலும் சரிதான். சரி, இந்த ஸ்கூல்ல படிச்சேன், இன்னைக்கு நான் திருநெல்வேலியில கலெக்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேர் வாங்கணும். நான் இந்த ஸ்கூல்ல படிச்சேன், ரோடா போய் போஸ்ட் விட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. மனதில் எண்ணணும், நல்லா படிக்கணும், நல்லா, அதாவது டீச்சர்கள் ஆசிரியர்கள் சொல்லக்கூடியதை கவனமா கேட்கணும், கேட்டு நீங்க உயர் அதிகாரிகளா ஆகணும். அது எனக்கு ஒரு ஆசை. நம்மளுடைய எண்ணங்கள் என்றைக்குமே உயர்வானதாக இருக்கணுமா? அப்படின்னா பள்ளிக்கூடத்திலே சேர்ந்து இப்படி ஒரு பழக்கம் முதலாவது ஆரம்பிக்கிறது தன்னுடைய நண்பர்கள் சேர்க்கையின் காரணம். அதுக்கடுத்தபடியாக இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய இடம் எங்க தெரியுமா? ஒரு வயதுக்கு மேல வாலிபமாகி வரும்போது படித்து முடித்து காலேஜுக்கு போறோம். காலேஜ் முடிச்சு பசங்கள் எல்லாம் நண்பரா சேர்ந்து ஒரே இடத்துக்கு வேலைக்கு போறாங்க. ஒரே இடத்துக்கு வேலைக்கு போன இடத்துலயும் கூட அங்கேயும் போய் கஞ்சா அடிப்பது, அது போக கஞ்சா அபினு இதெல்லாம் போதை ஊசி போதை மாத்திரை எல்லாம் போடுகிறாங்க. அதான் புகையிலை போயில உள்ளங்கை ஊறுது தாத்தா. எரிச்ச கடுமையா வரும், கசக்கிட்டு இருப்பாங்க. கசக்கின ஒண்ணு தேவையா தேவையா தேவையானு கேட்டேன். பெரியவங்க எல்லாம் அப்படி செய்யறாங்க. இப்போ வரக்கூடிய காலத்துல கூலிப்புன்னு ஒண்ணு வந்திருக்கு. கூலிப்பு அப்படின்னா கசக்கு வேண்டாம், தேய்க்க வேண்டாம், உருட்டை வேண்டாம், ஒண்ணும் செய்ய வேண்டாம். தலவாணி மாதிரி இருக்கும் பாத்துக்கோ. அந்த கூலிப்பு இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் தலைக்கு வச்சு படுக்கவா? இல்ல தலகாணி மாதிரினா தலையில வச்சு படுக்கிறதுக்கு இல்ல. இந்த பிள்ளைகளுக்கு பூரா அது ஒரு ஈஸியான முறையில வைக்கக்கூடியது மாதிரி அதுவும் தயாரிச்சு விடுக்கிறாங்க. அதை கேட்க கூடாது, அத நம்ம வைக்கவும் கூடாது. அப்போ இந்த கூலிப்பு பிள்ளைங்க எல்லாம் வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பேண்ட் பைக்குள்ள போட்டு கொடுதான். எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன் தான், ஒரு 7ஆம் வகுப்பு அவ்வளவுதான் படிச்சுட்டு இருக்கு. இந்த உயர்நீதி அதிகாரிகள் எல்லா கடையும் போய் செக் பண்றாங்க. அவங்க செக் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கொடுக்காங்க. தண்டனை கொடுத்த போதிலும் சரி, அதாவது திருடனா பார்த்து திருடாவிட்டா திருட்ட ஒழிக்க முடியாது. திருடனா திருந்தணும், ஐயான்னு கேட்கணும். ஐயா இன்னைக்கு செக் பண்ணி எப்ப உனக்கு இவ்வளவு ஆதாரம் போட்டுக்க ஐயா கட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா அந்த தொழில அதோட தூர போட்டுறணும். அவங்க காவல்காரி எத்தனை மக்களை பாதுகாக்கணும். அதனால அவங்க கண்ணையும் மறைச்சு களவாணி தொழில் பார்க்காங்க. அந்த களவாணி தொழில் பார்க்க கூடாது. ஒரு வார்த்தை சொன்னா கேட்கணும். விடவே மாட்டோம்னு பிடிவாதம் பிடிக்கூடாது. சரிதானே? அதாவது இந்த கூலிப்ப வாங்கி பிள்ளைகள் வைக்கிறாங்கன்னா வீட்டுக்கு வரும்போது இந்த பேண்ட் பைக்குள்ள ஒன்னே ஒண்ணு வச்சுக்கிட்டுதான். ஒரு பாக்கெட்டு விலை குறைஞ்சிருச்சு, அதுக்கு பிறகு கூட 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 போச்சு. ஏன்னா பள்ளியில இருந்து தள்ளி வைக்கணும்னு சொல்லுறாங்க பாத்தியா? அப்படிங்கும் போது விலை கூடும்போது 10 பையங்களா சேர்த்து காசு பிடிச்சு ஒரு பாக்கெட்டு வாங்கி அவ்வளவு பேரும் சாப்பிடுதான். ஒரு காய்ச்சல் சொன்னா டாக்டர் முதல்ல ஒரு ஊசி போடுவாங்க. ஊசி போட்ட உடனே அந்த ஊசியில கேட்க அனுப்பாரு. சரி, அந்த ஊசியில கேட்கல வைங்க அப்படின்னா அதுக்கு பவர் பூண்ண ஊசியை போடுவாரு. அதுலயும் கேட்கல வைங்க அதுக்கு பவர் பூண்ண ஊசியை போடுவாரு. அந்த போதை வசு நாள் பட எவ்வளவு குடிச்சாலும் உணர்றாது. அதே மாதிரி அந்த ஊசி மாதிரி தான் இந்த போதை பொருள் இருந்தாலும் போதை பொருளை உபயோகிக்க கூடாது. இப்படி மாணவர்கள் எல்லாம் புதுசா வந்தாலும் தன்னோடு இருக்கக்கூடிய சக மாணவர்களுக்கும் தவறான வழியில போக கூடாதுன்னு சொல்லுகிறவன் தான் நல்ல மாணவன். நல்ல வழியிலே நடக்கணும் நினைங்க. நம்ம தாய் தகப்பன்லாம் நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு காலையில நம்ம அம்மா அப்பா எல்லாம் தூக்கம் இல்லாம, இப்ப நம்ம ஏரியாவை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மக்களுமே கூலி வேலை பார்த்து தான் இன்னைக்கு நம்மளெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. கொத்தனார் வேலை பாக்குறாங்க, சித்தாள் வேலைக்கு போறாங்க, பெயிண்ட் அடிக்க போறாங்க. இப்படி கூலி தொழில் பண்ணி நம்மளை படிக்க வைக்கும் போது நம்ம அதை
தகுந்த தவறை என்னைக்குமே செய்யக்கூடாது. தாய் தகப்பனை நினைச்சு நாளை புண்ணு நம்ம இதுக்கு அடிமையாகி நமக்கு ஒரு நோய் வருதுன்னு வைங்களேன், நம்மள யாரு பாப்பா? அந்த நம்ம குடிச்சோமே அந்த போதை பொருளை நம்மளை காப்பாத்த போகுது. நம்மளுடைய அம்மா அப்பா தான் நமக்காக செலவு பண்ணி நமக்காக காத்திருந்து நமக்காக காவலா இருப்பாங்க. அதே மாதிரி தண்ணிய போட்டுட்டு நல்லா ரத்தம் இருக்கும்போது நல்லா ஓடுவாங்க. ரத்தம் குறைஞ்ச உடனே சரி வீட்டுல வந்து நடக்க முடியாது, காட்டுல படுத்துடுவான். வீட்டுக்காரி செய்வான் நல்லவனா, ஐயோ பாவம் குழச்சி போட்டான்னு நினைப்பா. சரி சிலவை என்ன தெரியுமா, ஏலே நீ அன்னைக்கே நினைச்சேன், நீ குடிச்சிட்டு திமிர்ல அலைஞ்ச, இன்னைக்கு கிடைக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. சரி, அப்போ அப்படி இருக்கும் போது நாமளை சுற்றி உள்ளவர்களுக்கும் நமக்கும் நல்லதாய் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகாதபடி புகையிலையா இருக்கட்டும், பீடியா இருக்கட்டும், சிகரெட்டா இருக்கட்டும், கஞ்சாவா இருக்கட்டும், அதை தொடக்கூடாதுன்னு நினைச்சா நமக்கு தேவையே கிடையாது. அதை சாக்கடை நம்ம என்னைக்குமே ஒதுக்கி வாழணும். அப்படி நம்ம புகையிலைய அருந்துவதனால பலவிதமாகப்பட்டு நமக்கு புற்றுநோய் எல்லாம் வருதா? பல விதம்னு சொன்னா எத்தனை விதம் தெரியுமா? ஆதி சிறுநீரக புற்று நோயா,